கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் என்றென்றும் நீங்கள் சொல்லுகிறவர் மாறாதவர் தான். அல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர். எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. இன்றைக்கு தேவ செய்தி எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஒரு விஷய கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு விளக்கி தாரும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மகத்துவம் வெளிப்படட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். என்னுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு ஜனங்கள் ஜெபித்தது போல நீர் பேசுகிற சத்தம் கேட்கட்டும். இந்த கரத்தில் எப்படி கொடுக்கிறேன், நீர் பேசும், இடைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமேன். அல்லேலூயா. இயேசு சகல ஆசீர்வாதத்தினாலும், அந்த வசனம் சொல்லுது, ஆசீர்வதித்திருக்கிறாராம். அந்த வசனம் எப்படி சொல்லுது? கடைசி அந்த வசனம் முடியும் போது நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா ஆசீர்வதிக்க போறாரா? ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாரா? ஆசீர்வதித்து முடித்து விட்டாரா? அப்ப என்னாச்சு? நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க. அதனால இந்த வசனம் சொல்லுது, ஆவிக்குரியவன், அல்லேலூயா, அவனுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை பெற்று கொண்டு விட்டான். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பே கொடுத்து விட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அனைவருக்கும் ஆவிக்குரியவர்கள் என்று உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். இனி புதிதாக ஒன்றும் ஆவிக்குரிய வாழ்வில ஆசீர்வதிக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க பிளெஸிங் வாங்கிட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நீங்க மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டீங்க, அவங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டீங்க. சரியா? பெற்றுக்கொண்டீங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவித்தார். ஒரு காரியத்தை நம்ம முன்னாடி வாசிச்சோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி வாசிச்சோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு. உங்க நீதி உங்களுக்கு தெரியாமையே உங்ககிட்ட வந்திருக்கு. எப்படி தெரியுமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததுனால அவன் நீதிமானா மாற்றப்பட்டானா. இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறீங்க.
அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட உனக்குள் சகலரும் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றீங்களா? வாசிங்க. சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் அந்தபடி ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு நண்பர் இருந்தார். ரொம்ப அவர் எப்போ போனாலும் அவரோட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவ்வளோ வார்த்தைகளை பேசுவார். இவர் இப்படியே எல்லா இடத்துல வார்த்தைகளை பேசி பேசி தியானம் பண்ணி ரொம்ப வார்த்தைகளை உள்ளே போய் அதிமேதாவி ஆயிட்டார் கொஞ்ச நாளில். அப்புறம் ஒரு நாள் அவரை சந்தித்து, நான் ஏதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்திக்க போகிறேன். என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய சபைகள் எப்படி இருக்கிறது? என்ன காரியம்? என்ன இல்லை, அந்த சபையை விற்கலான் இருக்கேன். புரியலையே எனக்கு. சபை விற்கணும்னு இருக்கீங்களா? ஆமாம், அந்த இடம் நம்ம ஒரு இடம் வாங்கி சபையை கட்டினோம், அந்த இடத்த நான் விற்கலான் இருக்கேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாம், அது ஆத்துமாக்கள் ஒரு 5-6 பேர் தான் அப்படியே வர்றாங்க, அப்படி விட்டு வர்றாங்க. அதனால் அது சபை சும்மா இருக்கு, நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்களேன். எனக்கு புரியலை, என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு. சபையை விற்கிற நிலைமை எப்படியா வரும்? நீங்கள் என்னையா பண்ணுறீங்க? அது ஆண்டவர் நமக்கு இப்போ நம்ம நடத்துகிற ஒவ்வொரு பாதை அப்படியே போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் சில சோர்வான சில ப்ராப்ளம், சில சூழ்நிலைகள் அப்படியே அனுமதிச்சுக்கிட்டே வந்தார். அது ரொம்ப அதிகமாகிருச்சு, ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சோர்வு வந்துருச்சு அப்படின்னு அநேக காரியத்தை குறித்து அவர் சொன்னார். அப்படியே பேசிக்கிட்டே வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாடு கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்குது. ஆகா, உபதேசம் வேற எங்கேயோ போகுதே, ஏன் சபை காலியாச்சுன்றதை அப்புறம் மெதுவாக அவர் கொண்டு வர்றாரு. பழைய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது, புதிய ஏற்பாடு தான் நமக்கு, புதிய ஏற்பாடு தான் எல்லாமே, புதிய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டது தான் நமக்கு. யாருக்காவது இந்த மாதிரி எதுவும் டவுட் இருக்கா? புதிய ஏற்பாடு கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு மட்டும்தான். தெளிவாக இருக்கீங்கள? அது வேறொரு உபதேசம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தான் இங்கே கலாத்தியரில் சொல்லப்படுது. யார் விசுவாசிக்கிறாங்களோ அவன் மேலே கொடுத்த ஆசீர்வாதத்தை இங்கே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம மேலே கொண்டு வர்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம மேலே வந்து பழிக்கணும். அல்லேலூயா, பழிக்கும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் பழிக்கும். என்னென்ன வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் கொண்டு வர பாருங்க. இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கிறாரு. யார் மூலமா இதை சுதந்திரிப்பீங்க? யார் மூலமா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரவாளியா மாறுவீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன செய்யறாரு? வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்றதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்படி மாறினீங்களா? இயேசு கிறிஸ்துவ
நீங்க என்ன அந்த வசனத்தை வாசிங்களேன். அவங்க யாருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவ என்னன்னா அவர் மூலமா அந்த வாக்குத்தத்தத்தை நமக்குள்ள நிறைவேற்ற போறாரு. பிதாவுடைய பிள்ளை இயேசு நம்மளை அடுத்த சந்ததிகளாக சகோதர சகோதரிகளாக அவர் மூலமா எடுக்கிறாரு. இது எப்படி கொண்டு வருகிறாரு கர்த்தர்? இயேசு சொல்றாரு ஒரு காரியத்தை, நீ எப்படி அவருடைய பிதாவுடைய பிள்ளையா இயேசு கிறிஸ்துடைய நாமத்து மேல நீ விசுவாசம் வச்சு நம்புறதுனால பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையா நீ மாறுற. ஒரு சொத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? பிதா. உங்க அப்பாவோட சொத்து உனக்கு எப்படி வரும்? நீ பிள்ளையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ இயேசுடைய பிள்ளையா இருந்தா, தேவனுடைய புத்திரனா இருந்தா சொத்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமா கர்த்தர் உன்கிட்ட கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஏசப்பா உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பார். நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா, உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லவா. இயேசு நீ இந்த நாளில் பெற்றுக்கொண்டது என்னன்னு நீங்க கொஞ்சம் பார்க்க போறீங்க. என்ன பெற்றுக்கிட்டேன்? இயேசு எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்றாரு. நான் எதை வாங்கிட்டேன்? எது எனக்கு கிடைச்சிருக்கு? கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட புதிய ஏற்பாடின் விசுவாசிகள் 2 விதமான ஆசீர்வாதத்தை பெறாங்க. ஒன்று, இயேசு இந்த காலத்தில் கொடுக்குற ஆசீர்வாதம் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? எப்படியோ இருந்தான், சீமானா இருந்தான். ஆதியாகமம் எத்தனாம் அதிகாரம்? 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. 13ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். எப்படி மாட்டான் பாருங்க. ஏங்க, அவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணுமா இல்லையா? ஏங்க, காலம் ஃபுல்லா கடனாளியா சாகிறதுக்கு இயேசு உங்களை கூட்டிட்டு வரல. அது தெரிஞ்சுக்குங்க. நீங்க வியாதியோடு கஷ்டப்படுவதற்கு இயேசு உங்களை கூட்டிட்டு வரல. உங்க வாழ்க்கையை மாத்துவேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன்றாரு. ஏசப்பா சொல்றாங்க, நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்களா, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டுட்டீங்க. சீமானா இருக்கானா? அவனுக்குள்ள உண்டான ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறாரு. எப்படி தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவன, உன்னை எவனாவது சபிச்சானா விசுவாசிக்கிறியா? அப்போ உன்னை ஆசீர்வதிக்கிறவன் தான் நல்லா இருப்பான். நீ கண்டுபிடிச்சிடலாம். உன்னை எவனா சபிச்சான்னு வச்சுங்களேன், காரணம் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணிவிட்டு அவரை மண்ணானா அதெல்லாம் கணக்கில் வராது. காரணம் இல்லாமல் ஒருத்தர் சபிச்சானா சிரிச்சுக்கிட்டே போயிருங்க, உனக்காக ஒருத்தர் இறங்க போறாருன்னு. நீங்கள் என்னைக்கு நீங்கள் வாயை மூடுறீங்களோ அன்னைக்கு அவர் வாயை திறப்பார். நீங்கள் என்னைக்கு கையை மடக்கிக்கிறீங்களோ அவர் கையை வாங்குவார். நீங்கள் அவர் யுத்தம் பண்ணணும்னு ஒரு யுத்தம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனே அடிச்சுக்கிறான், அவனே முடிச்சுக்கிறான், அவனே திரும்ப வந்து அடிச்சுட்டாங்கன்னு அழுகிறான். என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நீ என்னை அடிச்சுட்டான்னு வந்து சொல்லணும்ல, அதை சொல்லாமல் நீ முடிச்சுட்டு வந்து இருந்தாலும் குறுக்கள் கூடி 2 அடி அடிச்சுட்டு தான் வந்தேன். அது நேயா கணக்கு? யாரா உன்னை திட்டினாங்களா, உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, நீ அவங்ககிட்ட போகாத. ஒரு தடவை அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அவர் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட. அவர் களத்தில் இறங்கட்டுமே, ஒரு தலையெழுத்தை மாற்றுவாரு, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு எல்லா காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினுடைய சுதந்திரவாளி நீங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கீங்க. ஏசப்பா நாமத்தை நம்பிதானங்க வந்து உட்காந்தீங்க. ஏசப்பா நாமத்தில் பிசாசு ஓடிச்சா இல்லையா? ஏசப்பா நாமத்தினால அற்புதம் நடக்குதுன்னு மகன் இன்னைக்கு பாடினாலா இல்லையா? இன்னைக்கு அதனால தான் அந்த பாட்டை கொடுத்தாரு போல இருக்கு. இயேசுவுக்கு மகிமுண்டாகட்டும். காரணம் இல்லாமல் ஒரு பாட்டு வராது போல இருக்கு. அவர் நல்லவர். ஒரு தித்தி பையன் வாயில கொடுத்தாரு, இயேசுக்கே மகிமுண்டாகட்டும்.
நான் விசுவாசிக்கிறேன், அவர் நல்லவர். இன்னும் துதிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. பார்த்தீங்களா? மறுபடியும் நம்ம அந்த ஆராதனை பாடலாம் பாடினேன். மகன் நினைச்சிருப்பா, நம்ம பாடுனதை திரும்ப எதுக்கு நிப்பாட்டி இவர் ஒரு 3-4 பாட்டை பாடுறாரு, இது எதுக்கு, இது அதுக்கு அவரே பாடியிருக்கலாமே. எனக்கு ஆசையாக இருக்குப்பா, அதனால் நான் பாடினேன். உனக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் பாடுங்க, கர்த்தரை துதிங்க. உங்கள் நாவிலையும் தித்திப்பு கொடுப்பாரு, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு தித்திப்பை கொடுப்பாரு. நீங்கள் ருசித்து பாருங்கிற கர்த்தர் நல்லவர்னு உங்களுக்கு ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடின் அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் சுதந்திரவாளி, எதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க, எதெல்லாம் விசுவாசத்தில் பெறலான்றதெல்லாம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா எதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் ஆவியானவங்களுக்கு அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படியானா ஆவிக்குரியவன் பெற்றுக்கொண்டது உண்மையா? நான் பெற்றுக்கொண்டது எது எனக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. எதெல்லாம் அப்பா பெற்றுக்கொண்டார், கொடுத்தார், எனக்கு எதை நான் வாங்கியிருக்கேன், எனக்காக எதெல்லாம் உண்டாயிருக்கு. நான் சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு உண்டாயிருக்கா, இதெல்லாம் கொடுத்துருக்காரா நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் நீ பெறாதது ஏதாவது ஒன்று இருக்கான்னு நீ பார்க்கணும். அல்லேலூயா. ஏதாவது அதுக்கு தடை இருக்கான்னு ஒன்று ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது எது ஆசீர்வாதம், எது விசுவாசத்தில் பெறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களை முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னென்னா, நான் ஆவிக்குரிய வாங்காதது எதாவது இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று, அதுக்கு ஏதாவது தடை ஏன்ட்ட ஏதாவது காணப்படுதா நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு, அப்படியே எதனால் அந்த தடை வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் அந்த ஆசீர்வாதத்தை தேடி பார்க்கணும். என்ன ஆசீர்வதித்து விட்டாரா, இன்னும் எனக்கு தெரியாமல் எதெல்லாம் இருக்குது, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா சிலதை கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் நீங்கள் கேட்ட உடனே கண்டிப்பாக உங்களை கொடுத்துருப்பாரு. அதை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மகிட்ட இருந்திருக்கும். அதை செஞ்சால் எனக்கு அற்புதம். அல்லேலூயா. அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு நெருடலான காரியம் காணப்படுதா, உன் மனசில் ஏதாவது தோணுதா, கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன், எதுக்கு, என்ன ஏதுன்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதை சரிப்படுத்தும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்துருவார். அல்லேலூயா. யோபு ஒரு வார்த்தை சொன்னார். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவர் சொல்றாரு, தாயின் இடத்துலேருந்து நான் வெளியே வரும்போது என்னெல்லாம் கொண்டு வந்தாராம். என்னங்க எடுத்து வந்தார்? வீடு. உங்களே எடுத்துக்குங்க. நீங்கள் இப்போ உடுத்திருக்கிற வஸ்திரம் கொண்டு வந்தீங்களா? நான் எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்ற காட்ட வரேன். நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வரும்போது இப்போ போட்டிருக்க தோடு கொண்டு வந்தீங்களா? வெளியே கழட்டி போட்டிருக்க செருப்பை கொண்டு வந்தீங்களா? ஏன்னா அற்பமானதையும் சொல்லி பார்ப்போம். பீரோவில் இருக்க பட்டுப்புடவை கொண்டு வந்தீங்களா? ஏதாவது செயின், தோடு, ஏதாவது ஒன்று, வாட்சு, புதுதான ட்ரெஸ்ஸு, நெக்லஸ்ஸு, ஏதாவது ஒன்று, சோப்பு, சீப்பு, பவுட்ரு, ஏதோ ஒன்று, இந்த அது இந்த அது கொஞ்சம் இது ஏதாவது ஒன்று கொண்டு வந்தீங்களா? அப்போ கொடுத்துருக்காரா இல்லையா? இப்போ பெற்றிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். தாயின் கற்பத்திலேருந்து வந்த அந்த வசனத்தை நான் எடுத்த பிறகு எனக்கு இதையே தோணுது. தாயின் கற்பத்திலேருந்து வரும்பொழுது எல்லாரும் ஒன்றுமே கொண்டு வரல. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் தான் இவ்வளவு ஆட்டமும். என் வீடு, என் காரு, என் இடத்த ஒரு இஞ்சி பிடிச்சிட்டான், என் இடத்துக்கு கேட்டு சண்டை போடுறான், இது ஏன் பணம்ன்றான், இது ஏன் சேலைன்றான்.
இது எனக்குன்னு கொடுக்கப்பட்டதுன்றான். ஏதாவது ஒன்று இருக்கா? யோபு அதனால தான் அவர் அழகாக சொல்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோபு சொல்லக்கூடிய காரியத்தை, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஏதாவது ஒன்று கடந்து போயிடுச்சுன்னா சொல்ல முடியுதா? இந்த ஆண்டவர் ஏன் தான் என்னை சோதிக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்டவர் இருக்காரா இல்லையா? எதுக்கு என்னை கைவிடுறாரு? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியல. அதனால தான் அவரை அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பொழுது நமக்கு என்ன குறைச்சல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நேற்று 3 வேளையும் பட்னியாகவே கடந்தேன், ஒரு வேளை கூட சாப்பிடலை, நான் தூங்கவே இல்லை, எனக்கு வீடே இல்லை, எனக்கு துணிமணியே இல்லை, ஒரு ஃபேனுக்கு 4 ஃபேன் 5 ஃபேன் கூட இல்லை. சொல்லுங்க, ஏதாவது ஒன்று ஏசப்பா குறை வச்சிருக்காருன்னு. தாயின் கர்ப்பத்திலிருந்து வரும்பொழுது இப்ப நீங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? அதனாலதான் இந்த வசனத்தை பார்த்தோன்னே சரி, ஆண்டவரை குறித்து நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வியை ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவர் ஏன் என்ன இதுல தள்ளுறாரு, அவர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாரு, அவர் ஏன் என்ன இப்படி நடத்துறாரு. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டா முதல்ல அவரை பார்க்கறது. மாத்துங்கன்னு கேட்டு பாருங்க, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வீடு ஆசீர்வாதமான தோட்டம். காலையில எழுந்த உடனே ஆண்டவரை பாடி துதிச்சு ஜெபம் பண்றோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற அடுத்த காரியம் செய்ய போறோமா? கர்த்தரை இரவு படுக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி பாடி குடும்பமா ஜெபம் பண்ணி படுக்கிறோமா? அப்படி படுத்தா உங்க வீடு ஆசீர்வாதமான தோட்டமா மாறிடும். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவர்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வாங்கினவங்க. அல்லேலூயா. அது நீங்க பெற்றவங்க தான் ஏசப்பா சொல்றாரு. சரி, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்? நீ அணைய போற விளக்கா இருந்தா உன்னை விட மாட்டாரு. அங்க வசனம் சொல்லுது, அவர் நெறிந்த நாணலை. ஏற்கனவே உன்னை நெரிக்கிறாங்களா ஒடிக்கிறாங்களா, உன்னை இன்னும் ஒடிக்க மாட்டாரு. நீ இயேசுவை பத்தி உனக்கு தெரியல, அதனாலதான் 100 கேள்வி கேட்கிற. ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஏன் ஆண்டவர் என்னை கை விட்டாரு, ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்துறாருன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்க விடவே மாட்டாரு. அல்லேலூயா. மங்கி எறிகிற என்ன செய்யறாரு? திரியை அணையாமல் காத்த, ஒரு லைஃப் அணைக்காம காத்துருவாரு. நீ முதல்ல அப்படி நினைக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, உன்னை பிரகாசமா மாத்தணும்னு நினைக்கிறாரு. இயேசுவை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. உங்களை பிரகாசிக்க பண்ணணும்னு அவர் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான். நீ சிறியவனா இருந்தா உன்னை பொழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறாரு. இவருங்க, நான் குப்பையில கிடந்தேன், தாம்பரத்துல குப்பையில கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என் வாழ்க்கையை பிரட்டி போட்ட இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்திற்கு சுதந்திரவாளியா இயேசு மாத்துகிறாரு. நீதான் சுதந்திரவாளி.
நீ விழுந்து போகிறவங்கள ஏசு அப்படி நினைக்கிறாரு. நீ ஏன் அவர் இப்படி என்னை விழுந்து போக பண்றாரு? அவர்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட ஒண்ணுமே கொடுக்க மாட்டார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு சகோதரி சொல்றாங்க, ஏசப்பாட்ட கேட்டா அவரே வந்து தருவாரா? அவரா வந்து மேலந்து கொடுப்பாரு. ஒரு நாள் நீ பார்க்க தான் போற. ஆவிக்குரிய காரியத்தை உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறான்னா நீ இன்னும் உணராம இருக்கிற. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு வீடு இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கான், பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கான். 22ஆம் தேதி நீங்க அவங்களெல்லாம் சந்திக்க போறீங்க. அவங்க சாப்பிடும் போது ஒரு பொட்டத்தை வாங்கி நெஞ்சில வச்சு அணைச்சுக்கிட்டு அழுது இருக்கிறாங்க. என்ன பிரதர், நீங்க நான் போய் கொடுக்கும் பொழுது பார்த்தோமா, கண்ணீர் விட்டாரா? அப்ப எவ்வளவு பசியோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு உன்னை விட்டாரா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தலைமையில வச்சுதான் இருக்கிறார். யாரு தெரியுமா? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவனுக்கு உண்டு. இன்னைக்கு வேணா நீ, இன்னைக்கு நான் என்ன பெற்றுக்கொண்டேன், என்ன இயேசு கொடுத்தாரு, கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் தான் சொல்லி அப்படிதான் சொல்றாரு, ஆசீர்வதித்து விட்டார். நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிச்சிட்டீங்க, வச்சுட்டாரு உங்களை. நீங்க தான் சொன்னீங்க ஆசீர்வதித்து கொண்டார்ல, ஆசீர்வதித்து முடிச்சுட்டார்ல. முடிச்சுட்டாரா? நடந்துகிட்டு இருக்கா? நடந்து முடிய போதா? முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பெற்றுக்கொண்டவர்களாய் நிற்கிறீர்கள். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வல்லமைகளும் அவர் கரத்துல உண்டு, மேன்மை உண்டு, பலம் உண்டு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தம்முடைய கரத்துல எத்தனையும் வைத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க இயேசுவை நீங்க தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. கணக்கு போடுறதுனால தான் நீங்களே எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கீங்க. விசுவாசத்துல ஜெயிச்சவன்ட்ட போய் கேட்டு பாருங்க. ஆனா விசுவாசத்துல ஜெயிக்கிறதுக்கு கடைசி நிமிஷம் கூட்டிட்டு வருவாரு. எப்ப தெரியுமா? நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு அப்பதான் போய் இயேசு எழுப்புறாங்க. அது வரைக்கும் அங்கதானே இருந்தாரு, அவருக்கு படகுல தானே இருந்தாரு. அப்ப எழுப்பியிருக்க கூடாதா? எப்ப போனாங்க? நாங்க மடிஞ்சு போக போறோம்னு தெரிஞ்ச உடனே அப்ப வந்து எழுப்புறான். அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு எழுந்து வந்து காற்றையும் கடலையும் இறையாத அமைதலாயிரு. இந்த வார்த்தை வரணுமா உன் குடும்பத்துக்குள்ள? இறைச்சல் அடங்கிவிடும். அல்லேலூயா. ஒரு தடவை கூப்பிடுங்க. விசுவாசம் இல்லை, அதனாலதான் நீங்கெல்லாம் அவரை நல்லவர்னு சொல்லணும்னு நான் இங்க கூட்டிட்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்காரு ஏசப்பா. நீங்க நல்லவர்னு சொல்லணும். உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை இயேசு கொண்டு வருவதற்கு அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே நாம வாழ்ற வாழ்க்கையில நாம வெறும் நிர்வாணியா ஒண்ணுமில்லாம இந்த உலகத்துக்குள்ள வந்தோம். ஆனா அவ்விடத்துக்கு திரும்ப போறோம். வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்ல, போகும்போது ஒன்றும் கொண்டு போறது இல்லை. நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வருகிற எல்லாமே இருக்கிறது எல்லாமே தேவன் அருளியவை. எப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அப்ப நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவர் அருளாமல் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறாரா அப்படின்னா, எதுவும் இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சில விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டியது ஒன்று இருக்கு. இன்னும் நமக்கு தேவன் தராதது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, தேவன் நீங்க நினைச்சிருக்கிற எண்ணம் தப்பு, அது உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறாரு. அதை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க எது கிடைக்கல நினைக்கிறீங்களோ அது வந்து சேர்ந்துரும். அது எல்லாமே நீங்க கேட்ட உடனே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிர்வாணியா வந்த நமக்கு இப்பொழுது ஏதாவது குறை இருக்கா? 2 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவையில் ஒன்று என்னது? எல்லா சகல ஆசீர்வாதம், உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தை முழுமையா நீங்க பெற்று கொண்டு விட்டீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, நீங்க ஏதாவது பெறாதது இருக்கா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்ல சொன்னேன், நீங்களே கண்ண மூடி சொல்ல. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, நீங்க யாராவது பெறாதது இருக்கா?
அல்லேலூயா. நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள். சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவங்க. எதை பெற்றுக்கொண்டீங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்று, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். ஒன்று, இலவசமாக ரட்சிப்பை பெற்றிருக்கீங்க. இருக்கா? ரட்சிப்பை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா? கர்ச்சிப்பு தெரியும், ரட்சிப்பு தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? என்னங்க? சூப்பர் சூப்பர், கரங்களை தட்டுங்களேன் சகோதரிக்கு. அதுதாங்க ரட்சிப்பு. இந்த உலகத்தில் வேற எதுக்குமே மேன்மையானது இல்லைங்க. நிறைய பேர் பாவத்தினால வியாதி வந்து செத்து போயிடுறான். எய்ட்ஸ் வியாதி, பலவிதமான வியாதி. அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறத வச்சுருக்காரு. ஏன்னா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தவன், நான் செஞ்சது ஏதாவது தெரியாமல் செஞ்சேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அது நிமித்தம் வந்த வியாதி மறைஞ்சிரும், நீங்கள் சுகமடைஞ்சிருவீங்க. சில பிரச்சனை உங்கள் வீட்டில் மாறும், கடன் மாறும், வியாதி மாறும், உங்கள் வீட்டில் இருக்க சாபம் மாறிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மன்னிப்பை வச்சுருக்கார் முன்னாடி. நீங்கள் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்க, உமக்கு விரோதமாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நீ மன்னிப்போட ஆரம்பித்து பாருங்களேன். ஏங்க, ஒருத்தன் உங்கள்கிட்ட சண்டை போடுறான், அவன்கிட்ட போய் தெரியாமல் பண்ணிட்டேன்டான்னு என்னை மன்னிப்பு கேளுங்களேன். தெரியாமல் பண்ணிட்டேன்டா அப்படின்னா அவன் அடிக்க சண்டை போட வந்தவன் சண்டையை நிப்பாட்டிடுவான், உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டான். மன்னிப்பு கேட்குறான், அவனை போய் என்னடா செய்யறதுன்னு. அவனுக்கே அப்படின்னா உனக்கு ஒன்றுன்னா பரிதபித்து இறங்குறவருக்கு எப்படி இருக்கும்? நீ மன்னிப்பு கேட்டு நிற்கும் பொழுது உன்னை கைவிடாமல் நிற்பாரே, உன்னை கலங்க விடாமல் காத்துக்கொள்வாரே. அல்லேலூயா. ஆவிக்குரிய நிறைவை உனக்கு முத்திரையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை எழுதியிருக்கிற ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் தான் விசுவாசம். உங்கள் ஆமீன் அப்பாவுக்கு கேட்குங்க. உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. பிதாவின் வீட்டில் உனக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்க பாக்கியவான்கள். மகிமைப்படுத்துங்க அவரை. இதெல்லாம் உங்களுக்காக உண்டாக்கினது. இங்க பாருங்க, ஆரோன் மோசே செய்த ஊழியத்துல நீங்க ட்ராக்ஸ் கொடுத்து செஞ்சிருக்கீங்க. நீங்க அப்ப எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்களா? உங்களுக்கு பயங்கரமான ஊழியக்காரங்க செஞ்ச வேலையை உங்களுக்கு செய்ய வச்சிருக்காரு. ஒருத்தவனுக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை மாறிச்சுன்னா, அவன் பரலோகராஜ்யத்துல பிரவேசித்தனா உங்கள் நிமித்த பரலோகராஜ்யம் மகிமைப்படும். அல்லேலூயா. அந்த இயேசு நல்லவர், அந்த இயேசு நல்லவர். உபதேசத்தினால உங்களை சந்திச்சிருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆசீர்வாதம், உபதேசம், அப்பம் பிட்குதல், கம்யூனியன் சர்வீஸ். அல்லேலூயா. அப்பம் பிட்குதல் ஆண்டவர் உண்டாக்கியிருக்காரா இல்லையா? அல்லேலூயா. அந்யோன்ய ஐக்கியம், சபை ஐக்கியம், கபடற்ற இருதயத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? அந்த 4 பேருக்கு தான் கொடுத்துருக்காரா? நான் சொன்னது உங்களுக்கு கபடற்ற இருதயம் கொடுத்துருக்காரா இல்லையான்னு கேட்டேன். இவங்க ஏதோ பழி வாங்குற திட்டத்தோடு உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் ஆமீன் சொல்ல மாட்டாங்க. கபடற்ற இருதயம் யோசிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர், அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க, சொல்லுவோம்ல. அல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுத்துருக்காரா? வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரா? உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்காரா? சில பேருக்கு பிள்ளையை கொடுத்துருக்காரா? இதெல்லாம் ஆசீர்வாதம் தானே. தூரத்திலிருந்து உங்களை வரவழைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. நீங்க இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? அதனாலதான் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொன்னீங்க, நீங்க பெற்றிருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. சொல்லட்டுமா? அதை என்னென்ன ஆசீர்வாதம்னு முதல்ல எத்தனை சொன்னேன்? 7 ஆசீர்வாதத்தை சொன்னேன். இலவசமாய் ரட்சிப்பை பெற்றீங்க, ஆவிக்குரிய நிறைவு பெற்றீங்க, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதுனது பெற்றுக்கொண்டீங்க,
பிதாவின் வீட்டில் நீங்கள் பாக்கியம் பெற்றவங்களா உங்களுக்கு விட்டீங்க. தேவ ஊழியக்காரர்கள் செஞ்ச ஊழியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. உபதேசம், அப்பம் விற்குதல், அந்யோன்ய ஐக்கியம், சபை ஐக்கியம், கபடற்ற இருதயம், மகிழ்ச்சி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டீங்க. சில பேருக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, சில பேர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறாரு, உங்களை தூரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கீங்க. எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. சரி, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமிட்ட உள்ள ஆசீர்வாதத்தை என்ன கொடுத்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமுக்கு நீங்க பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க நீதிமானா மாறி இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவது, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாறும்படி ஸ்லாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலரா மாறி இருக்கீங்க. இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் வைத்த ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? ஆபிரகாம் மூலமா கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து மூலமா அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. சாரி, இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்க. அதுதான் சரியான வார்த்தை. அல்லேலூயா. அடுத்து, சகேயு ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறான்னு கர்த்தர் சொன்னாரா? இயேசு சொன்னாரா? இவனும் ஆபிரகாம் பிள்ளையா இருக்கிறான்னு. அந்த மாதிரி நாமளும் பெற்றுக்கொண்டிருக்கு தானே இருந்திருக்கோம். அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமா ஆபிரகாமின் பிள்ளையா இவனும் இருக்கிறான்னு சொன்னாரே. முற்பிதாக்கள் பெற்ற உலக மேன்மையின் ஐஸ்வரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி தகுதி உள்ளவனாய் மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. முற்பிதாக்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு யூதர்கள் வழியா நமக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. பிரமாணங்களும் கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர் வழியாய்த்தான் நமக்கு கிடைச்சிச்சு. ஏசப்பா வழியா கிடைச்சிச்சா? ஏசப்பாவை தேடி வர்றவங்களுக்கு வாக்குத்தத்தம், பிரமாணம், கட்டளை சகலமும் அவர் மூலமா கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அநேக காரியங்களை வேதத்தில் வைத்திருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தாரு. தமக்கு சொந்தமானதுல வந்தாரு. அவருக்கு சொந்தமானதுல வந்தாரு. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் விட்டுட்டாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார் பாருங்க. வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட அநேக அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரம் இதெல்லாம் தேடி 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 ஒவ்வொன்றா எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி 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 எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கா தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறீங்க தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறது அது பெற்றிருக்கிறீங்க. முன்னாடி சொன்னது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமாக வந்தது. இப்போ நீங்கள் பெற்றுக்கிறது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் தேடி பார்க்கணும் பாஸ்டர், இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இல்லையான்னு. அப்படியா? நல்ல தகப்பன் கொடுத்துருக்காரா? நல்ல தாய் கொடுத்துருக்காரா? நல்ல கணவன். யோசிக்க வேண்டிய விஷயம் பாஸ்டர். அப்படியா? நல்ல மனைவி சொல்லலாமா? நல்ல மனைவி ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் பாஸ்டர். இந்த முன்னாடி சொன்னீங்களா அது ரெண்டு கூட ஏற்றுக்கலாம். தாய் தகப்பன். இந்த ரெண்டாவது வந்துச்சு பாருங்க, நல்ல கணவர், நல்ல மனைவி. அப்படியா? நல்ல பிள்ளைகள் எங்க வானரத்தில் கொடுத்துருக்காரு. ஏறாதனா ஏறிக்கிறாங்க, இறங்காதனா இறங்கி நிற்கிறாங்க, தொடாதனா உடைச்சிடுறாங்க. நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரா இல்லையா? நீங்க வாழ்றதுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரா இல்லையா? நல்ல வீட்டாங்க. அது மழை பெஞ்சா ஓட்ட உடத்துல உள்ள பூந்து தண்ணி
தாரையாக கொட்டுது. நல்ல வேலையை கொடுத்துருக்காரா? எங்கெங்க வேலை கொடுக்குறார். எதை சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லாதீங்கய்யா, பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கிறாரா? நடந்து போயிட்டு இருக்கேன், வெறுப்பேத்தாதீங்க பாஸ்டர், நல்ல வாகனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு, கொடுப்பாரு. அல்லேலூயா. நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கிறாரா? அவங்களால தான் நாங்கள் வீணாவே போனோம். நல்ல விசுவாசத்தில் வந்தான், அவங்க பேச்சை கேட்டு ஒன்றும் இல்லை, இந்த பீடியை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து இப்படி விட்டேன்னா உயிர் போயிடும். அதுக்கு அவர் டீச்சராக வேற மாறிடுவார். அதில் ஒன்றும் இல்லை தம்பி, தண்ணி இவ்வளோ ஊற்றி ஆனீங்கன்னா நரகத்துக்கு நேராக டைரக்ட் பாதை, அது வழியாக நீங்கள் போயிடுறீங்கன்னா ஒன்றும் யாரும் அதுக்கு ஒரு டீச்சர் வேற அவன் சொல்லிவிட்டு அங்கே வெளியில் போய் நான் தான் அவனுக்கு சொல்லலாம் கற்றுக் கொடுத்தேன். உடனே தான் கத்தர் தேடிக்கிட்டு இருக்காரா? அவன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு, எல்லா காரியத்தை கெடுத்துவிட்டு, நல்ல நண்பனா, நல்ல ஆவிக்குரிய சபையை கொடுத்திருக்கிறா. அடுத்ததுக்கு என்ன சொல்றாங்க பாப்பா? நல்ல போதகரை கொடுத்திருக்கிற 6-7 பேர் தான். எப்படி பத்தியா? நல்ல போதகரை கொடுத்திருக்கிறாருன்னு வரலையே சவுண்டு. கொடுத்திருக்காரா இல்லையா? நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் சபைக்குள்ள. அல்லேலூயா. நல்ல உபதேசத்தின் வழியாய் நம்மை கர்த்தர் நடத்துகிறார். உங்க இப்ப பாரு கொஞ்சம், உங்கள் போதகர் உங்களை அன்பாகவே நடத்துகிறார். இந்த 6-7 பேர். சரி, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நல்ல வழி நடத்துவார். ஜெபிக்கும் போது நீங்க நடக்கும்னு நினைக்கிற அந்த அற்புதத்தை உங்களுக்கு இயேசுப்பா நடத்துறார். பெற்றுக்கிறீங்களா? அதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு குறிச்சிட்டு வந்திருக்கேன். சில அதிசயங்களை காண்றீங்களா? உங்களை வழி நடத்த கர்த்தர் ஏராளமான கிருபையை உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கை நடக்குதா? சிலருடைய நெருக்கங்கள் இருந்து விசாலமான பாதைகளை உண்டு பண்ணுகிறாரு. நடக்குதா? கண்ணீரோட கஷ்டங்களோட வந்த காரியத்தை கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி நடத்துறாரு. ஆவியானவர் உங்களை தேற்றி நடத்துகிறாரு. வேத வசனத்துல உங்களை நடத்துறாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இருக்கா இல்லையா? புதிய சிருஷ்டிப்பாய் உங்களை மாத்தி இருக்கிறாரு. இருக்கீங்களா? மாறி இருக்கீங்களா இல்லையா? பழசு எதுவும் இருக்கா? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாய் மாறிடுச்சு. மாறிட்டீங்களா இல்லையா? திருப்தியா இருக்கீங்களா? விசுவாசமா இருக்கீங்களா? நம்பிக்கையோட இருக்கீங்களா? பலனோட இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துக்காரா இல்லையா? நம்மளை நம்பி பல பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சூழ்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க தயவு வேணும்னு நிறைய பேரை வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாது. உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்வை கொடுத்து உங்களுக்கு கீழே அநேக பேரை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இருக்கா இல்லையா? ஒரு காலம் நாமளே தத்தளிச்சுக்கிட்டோம். தத்தளிப்பின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் இனிமே நடக்க தான் போகுது. நீங்கள் தனிமையாக உணர்ந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்து, ஒரு மக்களை கொடுத்து, ஒரு உறவை கொடுத்து, உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது வரும்பொழுது இந்த சபையின் ஐக்கியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தாங்குவதற்கு இந்த சபையில் கூட்டி வைத்திருக்கிறார். இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது இந்த சபையே வந்து நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு உறவு, புது உறவா, புது சிருஷ்டிப்பா நம்மளை வச்சிருக்காரு. எத்தனை உறவு மறந்தாலும் இந்த சபையின் ஐக்கியம் ஓடி வரும். அல்லேலூயா. தற்கொலை எண்ணத்தை நீக்கியிருக்காரா இல்லையா? தற்கொலை முயற்சி செய்யாதவர்கள் யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணலையா? என் மகளை ஆசீர்வதிக்கிட்டியா? வேற பாஸ்டர்லாம் கை தூக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. ஏன்னா அவர் முதல்ல தண்டவாளத்தில் விழுந்து 4-8 கிடக்கணும்னு ஆசைப்பட்டார். முயற்சி எடுத்திருக்கீங்களா இல்லையா? ஏன்னா சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் நம்மளை காத்திருக்கிறாரு. இன்னைக்கு எலிசா சிஸ்டர் வந்து சொல்லும் பொழுது பேர் மாற்றப்படுகிறது. அவங்க சொல்லும் பொழுது மகன் இது படிக்கும்போது கர்த்தர் தான் மாற்றி விட்டாரு. விட்டு கொடுக்கல, விட்டுட்டு போகலை. ஏன்னா நினச்சிருந்தா
இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் போனது போல் போயிருந்திருக்கலாம், ஆனால் என் பிள்ளைய ஏசப்பா காத்தினார். ஏன்னு சொன்னாங்க தெரியுமா? நான் இங்கே அவரை ஆராதித்ததுனால அங்கே என் பிள்ளைய கத்தர் காத்தாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டை கத்தர் காப்பார். மகிமைப்படுத்துங்களேன். நீண்ட காலம் நீங்க பெறாத ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கு. சிலருக்கெல்லாம் வழி திறக்குது. சில தீயோர் உங்களை விட்டு விலகி போறாங்க. நீ நம்பினதை கத்தர் உனக்கு தராரு. பலருடைய சாட்சி ஒன்ன திருப்பி இருக்கு, அதே போல உன் சாட்சி பலர் திருப்ப போகுது. நடந்திருக்கா இல்லையா? நடக்க போகுது. இதெல்லாம் கத்தர் எவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க. மேன்மையானதை இன்னும் இப்படிப்பட்ட அநேக காரியங்க சொல்லிக்கிட்டே போலாமா இல்லையா? அவர் செய்த நன்மைகள் மாறாதவைகளே. நீங்க சில நேரம் அந்த நெருக்கம் வந்தோடனே அந்த இதை புலம்புறோம்ல, அதனால சோதனைக்காரன் கையில சிக்கிக்கிறான். அல்லேலூயா. இருக்கீங்களா? சோதனைக்காரன் கையில நாமளே. ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவர் ஒன்றும் தரமாட்டார், ஒன்றும் கிடைக்காது, நடக்காதுன்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். தப்பு செஞ்சால் ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்டுடலாம், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார், இது சரியாக போகும். அவன் பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு தான் அவன் அப்படி செய்கிறான். நீங்கள் அவனை எதிர்த்து நின்றுட்டு நீங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போன உடனே நீங்கள் பைபிள் வேதாகமத்தை எடுத்துகிட்டு முழங்கால் படியிடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை கவனிப்பார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் வரைக்கும் விடுதலை ஆக்குவார். உன் பிள்ளை விடுதலை ஆகலன்னு நீ வந்து தத்தளிச்சு உட்காந்துருக்கேல, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க நினைக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு எதிரான ஒரு கோலியாத் எழும்பி வந்து நின்ற பொழுது அவன் எல்லாத்தையும் ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் சில காரியத்தை உண்டு பண்ணினார். தேவன் தனக்கு முன்னாடி இருந்த எல்லா காரியத்திலும் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவன் சொன்னான். அல்லேலூயா. இவ்வளவு பெற்ற நீங்கள் இனி பெறாதவர்கள் போல எதையுமே சொல்லாதீங்க. நீங்கள் எல்லா ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை அவர் செய்வார். அல்லேலூயா. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட அவருடைய நாமத்தை நீங்கள் அதன் சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு உண்டான எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. மனிதனுக்கு தேவை அனைத்தையும் தேவன் நமக்கு சிருஷ்டிப்பில் கொடுத்துருக்கிறாரு. பரிபூர்ணமாக படைச்சிருக்கிறாரு. மனுஷனை ஒரு காரியத்தை பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு மனுஷனை உண்டாக்குனாரா இல்லை எல்லாத்தையும் படைச்ச பிறகு கடைசியாக மனுஷனை படைச்சாரா? ஏன்? மனுஷனுக்கு எல்லாத்தையும் தேவைறத அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சாரு. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அப்புறம் தான் உங்களை கொண்டிருக்காரு ரட்சிப்புக்குள்ள. நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டாரு. எல்லாத்தையும் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனுக்கு உண்டான எல்லா தேவைகளும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் முன்னாடியே சிருஷ்டித்து வைத்தார். தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. ஏன் அந்த வசனம் அப்படி போட்டு தெரியுமா? முடிப்பார்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உங்களுக்கு முடிச்சுட்டு தாங்க வச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க பெற்றுக்கொண்டவர்கள், நீங்க ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளி. அல்லேலூயா. நீங்க இழந்து போனது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். உனக்கு உண்டாயிருக்கிறவைகள் எல்லாம் ஆதி முதற்கொண்டு உண்டானவைகளே. இனி புதுசாக ஒன்னும் மனிதனுக்கு எதையும் அவர் படைக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. மறந்து போய்விட்டீங்களா? உனக்கு உண்டாயிருக்கிறவைகள் எல்லாம் உனக்காக முன்னாடியே அவர் சிருஷ்டித்தார். வேறொன்றையும் புதுசா ஒன்று தேவன் சிருஷ்டிக்க மாட்டார். இப்பொழுது இல்லைனாலும் இனிமே எப்ப இல்லை நினைக்காதீங்க. என்னைக்காவது இயேசு அப்படி சொல்லியிருக்காரா? இப்போ உனக்கு கொடுக்கல அதனால எப்பயுமே கொடுக்க மாட்டேன்னு எதையா சொல்லியிருக்காரா? அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்பொழுது உனக்கு இல்லைனாலும் எப்பொழுதா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அதை ஏற்ற வேளையிலே உனக்கு கொடுப்பார்.
அது நீ விசுவாசத்தோடு காத்திருந்து நீடிய பொறுமையோடு கர்த்தரிடத்துல வேண்டி ஜெபம் பண்ணி நீ அதை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை உனக்கு வர தாமதித்தா உன் உயர்வோட சேர்த்து அது வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதாவது தாமதிச்சுச்சுன்னா அதோட சேர்த்து இன்கிரிமெண்ட்டும் சேர்ந்து தான் வருது. ஆண்டவர் உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நீ எரிச்சல் படாத, விசுவாசம் உள்ளவனாய் ஜெபத்துல காத்துரு, ஆராதனையில தேவனுடைய சமூகத்துல காத்துரு. இப்பொழுது இழந்ததை கர்த்தர் ரெட்டிப்பாக, அது வரப்போகுது, வரப்போகுது, வரவு வைக்க போகிறாரு என்பதை நீ மறந்து விடாத. உனக்கு உண்டாயிருக்கிறவர்களை நீ பெற்றுக்கொண்டதை எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பாக தான் கொடுத்திருக்கிறாரு. உனக்கு உண்டானது ஒரு குழந்தை இல்ல, ரெட்டையான குழந்தை. எல்லா ரெட்டிப்பின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய நாமத்துல ஜெபித்து அதை நீ பெற்றுக் கொண்டிருக்கிற. இப்பொழுது இல்லைனாலும் எப்பொழுது இருந்தாலும் கர்த்தர் உன் கையிலே கொடுத்து விடுவான். ரெட்டிப்பா. இயேசு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு எதையுமே சொல்லலையே. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டானது எல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு விட்டீங்க. எப்போ உங்க விசுவாசம் துவங்குதோ அப்ப அது ஸ்டார்ட் ஆயிரும், அது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள் அதிகம். தேவனுக்கு நீங்க இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா நீ இப்ப தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்திருக்கும், கார் வந்திருக்கும். நல்ல வேளை அந்த அவர் வேலை கொடுத்ததுனால தான் இப்படி ஆச்சு நினைக்காதீங்க. இயேசுதான் கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை இயேசுதான் உருவாக்கி இருக்கிறாரு. வேறொரு மனிதன் அந்த திட்டத்தை உருவாக்க முடியாது. உங்களை வாழ வைக்கிறதுக்கு வேறொருவன் வரமாட்டான். உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது அபகரிக்கணும் தான் வருவான். நீங்க எதையாவது கொடுக்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது நன்மை பெறாதான்னு தான் வருவான். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக நீங்க இப்ப வருவீங்கன்னு உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரத்தம் சிந்தி உங்களுக்கு ஒரு மீட்பை ஆயத்தம் பண்ணி வைத்தா. இன்னைக்கு போய் நீங்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு அந்த இரக்கம் இறங்கி வந்த உடனே முடிக்குது. மன்னிப்பு கேட்டேன்னு ஆசீர்வாதம் தானா வரும், கொண்டு வருவாரு. மேன்மையான ஆசீர்வாதத்தை இயேசுவின் வாழ்க்கையில கட்டளையிட்டு உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, மேன்மையானது எவ்வளவு இருக்கு. நீங்க அவரை உயர்த்தணும். நல்லவர். அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொடுத்து முடித்து விட்டார். நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. இப்ப விசுவாசத்துல அதை நீங்க வாங்கணும். எது உங்க வாழ்க்கையில நின்று போய் இருக்கிறதோ அதை நீங்கள் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர். அதை நீங்க சொல்லணும் தாங்க ஆண்டவர் விரும்புறாரு. பல பேருடைய வாழ்க்கை நீங்க வெளியில போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு கேன்சர் பேஷண்ட்டை குறித்து ஒரு சகோதரன் இடத்துல சொன்னார். ரத்தத்தில் கேன்சர், அவளால் சாப்பிட முடியல, அவள் சரீரம் முழுவதும் உபத்திரவம், பலவீனம், அதோட விட அவளுக்கு உதிரப்போக்கு வேற. ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, ரத்தத்தை அந்த அணுக்கள் அரித்துக்கிட்டே இருக்கு. சாவுடைய விளிம்புல போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு சகோதரிக்கு வாயில கேன்சர், குடல்ல, வயிற்றுல துடிக்கிறாங்க. மோஷன் போற இடத்துல கேன்சர் வந்தா என்ன நிலைமை தெரியுமா? அப்படியே பிஞ்சு தொங்க ஆரம்பிக்கும் சதைகள்லாம். நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை எங்க வைத்திருக்கிறார் தெரியுமா? கட்டுங்க கையா, அவன்ட்டையும் விட்டு கொடுக்காம. தாயாருடைய சாட்சி கேட்டீங்கல்ல, ஒரு நூலிலே இல்லை என்னுடைய மரணம் எழுதப்பட்டிருக்கும், ஆனாலும் இன்னும்னா அழியல, குறைவில்லை, ஆனாலும் வாழ்றேனே. காத்துக்கிட்டு நிற்கிறாரு. நீ கேட்டதை கொடுக்காம அவனை அனுப்பிட போறாரு. சொல்லாமா, இந்த நல்ல அப்பா உனக்காக காத்திருக்கிறாரு. இன்னும் நாளில இன்னும் சோர்ந்து போகல, ஆனாலும் நிக்கிற நீ
எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நீ நிக்கிறேல, நீ அழிந்து போகாம நிக்கிறேல, அத்தனையும் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்திருக்கு மகளே. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அவனை மூடி மறைத்து காத்து வைத்திருக்கிறார். அத்தனையும் கிருபை. அது மகத்தானவருடைய கிருபை, அது மாறாதவருடைய கிருபை. உன்னை நடத்த வல்லதா இந்த நாளிலே உன்னோடு கூட இந்த நாளிலே இறங்கி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். மகத்தான தேவன். இன்னைக்கு நாம் அவரை உயர்த்த போகிறோம். இன்னும் நாளியல, இன்னும் சோர்ந்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. ஏன் இன்னும் நாளியல, இன்னும் சோர்ந்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க இப்ப துதித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாங்க. நீங்க ஆண்டவருக்கு வழிவிட்டு நிக்கணும்னு. சில பேருடைய ஆண்டவர் சொல்றாங்க, சிரசு மேல கிரீடம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, அந்த கிரீடத்தை எடுத்துட்டு முழங்கால் படியிட்டு, நீங்க தான் ராஜா, நீங்க தான் சிங்காசனத்தில் அமரணும்னு உன் கிரீடத்தை கீழே எடுத்து வச்சேனா, உன்னை மேன்மையாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல. கூப்பிடுங்க. கிருப கிருப கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. என் கிரீடத்தை எடுக்கிறேன், நீங்க தான் ராஜா. எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. அவர் ஒருவரே கிருபை. அவர் நமக்கு அநேக கிருபைகளை பரிபூர்ணமாய் தருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையே. அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்தது அநேக ஆசீர்வாதங்கள். சரீரத்திலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் சரி, ஆபிரகாமுக்கு உண்டானது கிறிஸ்து இயேசு மூலமாக சகலத்தையும் பரிபூர்ணமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை திருப்தியாக்கி இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம்.
உடைய கரத்தில் எப்போ கொடுக்கிறோம், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, பேர்பெராய் தொற்று உயர்த்தும். உடைய பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் விசுவாசத்திலே நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த மேன்மை அதிகம் என்று சொல்லி அதை சாட்சியாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து